Hi friends, நம்ம வந்து biotechnology, science and technologyல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கிட்டத்தட்ட 40 to 50% சிலபஸ் இந்த ஒரு டாபிக் மட்டுமே கவர் ஆகுது. நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய क्वेश्चंस பயோடெக்னாலஜில இருந்து தான் வரும். சோ இதுல வந்து நமக்கு வந்து சப் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸும் டிஎன்பிஎஸ்சில இருக்கிறது அது ரிலேட்டட் டு 2 क्वेश्चंस வந்து எடுத்துட்டு வரோம் சொன்னா ஆல்ரெடி ஒரு 10 क्वेश्चंस வந்து நம்ம வந்து எடுத்துறணும். ஜெனரலா பயோடெக்னாலஜினா என்ன, பிடி டாக்ஸின்னா என்ன, அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெக்னாலஜி பற்றி தட் இஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மாலிகுலர் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ் அந்த பிசிஆர் டெக்னிக் பற்றி பார்த்துருந்தோம். அண்டு டிஎன்ஏ சீக்வன்சஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, நெக்ஸ்ட் எலிசா டெஸ்ட், கோல்டன் ரைஸ், விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அதுவும் கோல்டன் ரைஸ் ரிலேட்டட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஜெனட்டிக் கிராப்ஸ் ரிலேட்டட் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டாபிக் ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதனால தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ 11th கொஸ்டின் வந்து பார்ப்போம். வனவியல் மற்றும் தோட்டக்கலை ஆகியவற்றில் தாவர திசு வளர்ப்பின் நன்மை பின்வருவனவற்றில் எது? அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் இது எல்லாமே பயோடெக்னாலஜியில் வர டேர்ம்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சரில் இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய மெயின் பர்பஸ் வந்து ரேபிட் ப்ரொபகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களின் விரைவான இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணுது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். தாவர திசு வளர்ப்பின் நன்மை தான் கேட்டிருக்காங்க. அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாத்தல் இதுதான் இதனுடைய முக்கியமான மெயினான பர்பஸ். அண்ட் தேர்ட் ஒன் நோய் எதிர்ப்பு தாவரங்களின் வளர்ச்சி. கண்டிப்பா அதாவது எந்தெந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸை உருவாக்குறதே இதனுடைய வேலை. நெக்ஸ்ட் டிபெண்டன்ஸ் ஆன் சீசனல் பிளான்டிங் கண்டிப்பா வந்து கிடையாது. இந்த மாதிரி டெக்னாலஜி நோக்கி நம்ம போறதே வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வளர்ச்சியை உருவாக்கிக்கிறது தான். ஸோ இது வந்து இதுல வந்து கிடையாது. பருவகால நடவு சார்ந்ததுன்றது இயற்கை விவசாயத்தை சார்ந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டிஷ்யூ கல்ச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணுது நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் இப்போ வந்து இந்த ஐயூசிஎன் இவங்களோட லிஸ்ட் படி தான் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ்னு சில லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷியஸை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த தோட்டக்கலையில் இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதிகமாக இந்த டிஷ்யூ கல்ச்சர் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து எந்த திசு வளர்ப்பு முறையானது அழிந்து வரும் தாவர இனங்களை பாதுகாக்க முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது? ஸோ போன கொஸ்டின்லேயே நம்ம வந்து பார்த்தோம் இது வந்து என்டேஞ்சர் பிளான்ட் ஸ்பீஷியஸை இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. ஸோ எந்த மாதிரி பிளான்ட் ஸ்பீஷியஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, எந்த கல்ச்சர் வந்து இந்த மாதிரி என்டேஞ்சர் பிளான்ட் ஸ்பீஷியஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன்ன்றது என்னன்னா லோ டெம்பரேச்சர்ல இந்த ஸ்பீஷஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுலேயே வந்து பாருங்க இந்த சோமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சிந்தட்டிக் சீட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ டிஷ்யூ கல்ச்சர் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய டிம்பர் ஸ்பீஷியஸ் அதை வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணுது. என்னதான் இது இருந்தாலும் இது நேச்சுரல் ஃபாரஸ்ட்டை வந்து இதால் தர முடியாது. பட் ஜெனட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணுது. ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கு அது ரிலேட்டட் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆந்தர் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹேப்ளாய்ட் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் இதை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட்ஸை வந்து டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட் எம்ப்ரையோ கல்ச்சர் ரிஸ்க் ஆஃப் ஹைபிரிட் எம்ப்ரையோஸ். நெக்ஸ்ட் கேலஸ் கல்ச்சர் மாஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இதில் தான் வந்து கேலஸ் வந்து பார்த்தோம் நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. எம்ப்ரையோ பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் எம்ப்ரையோஸ் வந்து ரிஸ்க் பண்ணுது. நெக்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைபிரிட்ஸ். நெக்ஸ்ட் ஆந்தர் கல்ச்சர் ஹேப்ளாய்ட் பிளான்ட்ஸ். ஸோ 1, 2, 3 and 4 தான். ஸோ இது டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் இது எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மகரந்த கலாச்சாரம், புரோட்டோபிளாஸ்ட் இணைவு, கருவளர்ப்பு, கால்சஸ் கலாச்சாரம் இது வந்து ஹேப்ளாய்ட் தாவரங்கள், கலப்பினங்களின் வளர்ச்சி, கலப்பின கருக்களை மீட்பது, தாவரங்களின் வெகுஜன பரவல். அடுத்தது டிரான்செனிக் பருத்தியில்
CRY2AI மரபணுவின் முதன்மை நோக்கம் என்ன? ஸோ இந்த டிரான்ஜெனிக் காட்டன்ஸ்ன்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் CRY2AI ஜீன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து காட்டன் ரெசிஸ்டன்ட் டு பிங்க் பால்வாம், அதாவது அந்த பிங்க் பால்வாம் என்ற ஒரு இதை வந்து தடுக்குது, அந்த பூச்சிக்கொல்லியை வந்து தடுக்குது. இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை எதிர்க்கும் பருத்தியை உருவாக்குதல் தான் இந்த CRY2AI இதனுடைய நோக்கம். ஸோ மெயினாக காட்டன் ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூச்சி பிங்க் பால்வாம் என்றது அதிகமாகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய ப்ரொடக்ஷன் 90% இந்த பிடி காட்டன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுது. உலகளாவிய தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா எந்த சதவீதத்தை கொண்டுள்ளது? ஸோ குளோபல் வேக்சின் ப்ரொடக்ஷனில் இந்தியாவோட அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60% வேக்சின்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து மட்டும் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு வருது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் நிறையா வந்து இந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால. ஸோ COVID-19 அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செரம் இன்ஸ்டியூட் இதெல்லாம் வந்து COVID-19க்கான வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மெயின் ரோல் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் GM பயிர்களை ஒழுங்குபடுத்துவதை முதன்மையாக நிர்வகிக்கும் சட்டம் எது? ஸோ GM கிராப்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கான முதன்மையான சட்டம் வந்து என்ன பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த GMO கிராப்ஸ், அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக GM மஸ்டர்ட், GT காட்டன் இதெல்லாம் நம்ம BT காட்டன் இதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறம் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இவங்களுமே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. பட் ப்ரைமரி ரோல் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஹைலி அஃபிஷியலாக வந்து எல்லாமே டிக்ளேர் ஆனது BT காட்டன் தான். நெக்ஸ்ட்டு, எந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி PCR நுட்பத்தை உருவாக்கினார்? ஸோ PCR டெக்னிக் இதை உருவாக்கிய விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி முல்லர்ஸ். ஸோ கேரி முல்லர்ஸ் PCR அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் 1993 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக இந்த DNA வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுது, ஆம்ப்ளிஃபை பண்ணி அதுக்கான அந்த டிசீஸை வந்து தடுக்குது. நெக்ஸ்ட்டு, பூச்சிகளுக்கு எதிர்ப்பை தவிர மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட தாவரங்கள் உருவாக்கப்படும் வாய்ப்புகள் என்ன? அதாவது நம்ம ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பிளான்ஸ் இதனுடைய மெயினான அதாவது அந்த பூச்சியை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கிக் கொள்ள அவர்களுக்கு உதவுதல், அந்த தாவரத்துக்கான வறட்சியை தாங்கிறதுக்கான தன்மையை வந்து தருது. அடுத்து உற்பத்தியின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்க, ஸோ ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது. இப்போ கோல்டன் ரைஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். விண்கலங்கள் மற்றும் விண்வெளி நிலையங்களில் அவை வளரவும் ஒளிர் சேர்க்கை செய்யவும் உதவும். இது வந்து கிடையாது, இன்னும் அந்த அளவுக்கு தான் இது பண்ணலை. நெக்ஸ்ட் அவற்றின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க, ஒரு பிளான்ட்ஸோடைய அந்த லைஃப் ஷெல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே தான் இதனுடைய வேலை. ஸோ 1 to 4 இது வந்து கரெக்டான ஆன்சர். இந்த GM கிராப்ஸ் இதனுடைய மெயின் வேலை வந்து இது எல்லாமே. அடுத்து, இந்தியாவில் MPVOX கண்டறிதலுக்காக உருவாக்கப்பட்ட RT-PCR கருவிகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை? எம்பாக்ஸ் டிடெக்ஷன் இதுக்காக RT-PCR கிட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா they provide result in 1 to 2 hours கிடையாது. they are designed to detect any clad one of MPVOX இதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 minutesல வந்து ரிசல்ட் வந்து நம்ம இந்த கிட்ட வந்து அந்த டிசீஸை டயக்னைஸ் பண்ண யூஸ் ஆகுது. எம்பாக்ஸை வந்து கண்டறிதலுக்காக 40 minutesல யூஸ் ஆகுது. ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிட்ட எல்லாமே 1 to 2 hours கிட்ட ஆகும். இது வந்து ஒரு 40 minutesலேயே வந்து டிடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, மலேரியா போன்ற நோய்களை எதிர்த்து போராட மரபணு பொறியியல் எவ்வாறு உதவும்? ஸோ மலேரியா போன்ற டிசீஸை வந்து எதிர்த்து போராட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மேக்கிங் மஸ்கிட்டோ ஸ்டெரைல், அதாவது கொசுக்களை மலட்டுத்தன்மையாக்குவதன் மூலம்.
அதாவது கொசு வந்து மெயினாக அதோட பாதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேரியா அந்த இதில் தான் வந்து நிறைய உற்பத்தினால தான். ஸோ அதை வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து தடுக்குது. அதனால அதுங்களோட பாப்புலேஷன் வந்து மெயினாக வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் அதுங்களோட அந்த சைக்கிள் வந்து உருவாகுது இல்லை, இந்த ஸ்போரோசைட்ஸ் அந்த மாதிரி அந்த சைக்கிளை வந்து ஸ்டாப் ஆகுது, இன்டரப்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் வந்து இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் வந்து தருது. ஸோ இது எல்லாமே பயோடெக்னாலஜி பேஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம சைடில் இருந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது தவிர்த்து டிஎன்பிஆர்சியில் இப்போ வந்து குரூப் 2A வெறும் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே உங்களுக்கு வந்து தரேன். ஸோ அதில் வர சப் டாபிக்ஸ் இதையும் நீங்கள் வந்து 2Aக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.